திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மாற்றுத்திறனாளி இளைஞரை ஏமாற்றி திருமணை மோசடி செய்த மணப்பெண் மற்றும் புரோக்கர்கள் உட்பட 4 போலீசார் கைது செய்துள்ளனர். 2.5 லட்சம் ரூபாய் 10 கிராம் நகையை சுருட்டி கொண்டு தப்பியோடிய மோசடி கும்பல் சிக்கியதன் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளி இளைஞரை ஏமாற்றி திருமணம் செய்து வைத்து நகை, பணம் உள்ளிட்டவைகளை மோசடி செய்த மணப்பெண் உள்பட 3 புரோக்கர்களை பழனி தாலுகா காவல் நிலைய போலீசார் கைது செய்துள்ளனர். பழனி அருகே உள்ள கோதைமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன். 29 வயதான இவர் வாய்ப்பேச முடியாத, காது கேட்காத மாற்றுத்திறனாளி ஆவார். தன்னுடைய குறைகளை அறிந்து கொண்டு வாழ்க்கை துணையாக இருக்க வேண்டி திருமணத்திற்கு பெண் தேடி இருக்கிறார். அப்போது இவருக்கு விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த திருமண புரோக்கர்களான கிருஷ்ணவேணி, சித்ரா மற்றும் மஞ்சநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த ஜோசப் ஆகியோர் பழக்கமாகியுள்ளனர். அவர்கள் மூலம் பாலகிருஷ்ணன் தனது நிலையை புரிந்து கொண்டு வாழ்க்கை துணையாக வழிநடத்தும் ஒரு பெண்ணை தேடி வந்திருக்கிறார். பாலகிருஷ்ணனிடம் பணம், நகைகள் இருப்பதை அறிந்த அந்த கும்பல் அவர்களின் மோசடி வேலையை அரங்கேற்ற திட்டமிட்டிருக்கிறது. அதன்படியே புரோக்கர்கள் 3 கூட்டு சேர்ந்து சாத்தூர் அடுத்துள்ள படந்தல் கிராமத்தைச் சேர்ந்த 26 வயதான ராமலட்சுமி என்ற பெண்ணை கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மாற்றுத்திறனாளியான பாலகிருஷ்ணனுக்கு திருமணம் செய்து வைத்துள்ளனர். அதற்காக அவர்கள் புரோக்கர் கமிஷனாக பாலகிருஷ்ணன் தரப்பிடமிருந்து 2.5 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளது. அது மட்டுமல்லாமல் வாழ்க்கை துணையான மனைவி ராமலட்சுமிக்கு திருமணத்தின் போது பாலகிருஷ்ணன் 10 கிராம் தங்க நகை அணிவித்திருக்கிறார். 10 நாட்கள் வரை இவர்களின் வாழ்க்கை நன்றாக சென்றிருக்கிறது. அதன் பின் தாய் வீட்டிற்கு சென்று வருகிறேன் என கணவனிடம் சொல்லிவிட்டு சென்ற ராமலட்சுமி பல நாட்களாகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் சந்தேகமடைந்த பாலகிருஷ்ணன் மனைவியை தொடர்பு கொண்டபோது அவர் மாயமானது தெரிய வந்தது. அதனால் திடுக்கிட்டு போனவர் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்த புரோக்கர்களை தொடர்பு கொண்ட போதுதான் அவர் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்திருக்கிறார். மாற்றுத்திறனாளியான தன்னுடைய நிலையை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு லட்சக்கணக்கில் பணம் மற்றும் தங்க நகைகளை சுருட்டி கொண்டு கம்பி நீட்டிய 4 மீதும் அவர் கடந்த ஜனவரி மாதம் பழனி தாலுகா காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். புகாரின் பேரில் மோசடி வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான போலி மணப்பெண் ராமலட்சுமி, புரோக்கர்களான கிருஷ்ணவேணி, சித்ரா, ஜோசப் ஆகிய 4 கைது செய்து சிறையில் அடைத்தனர். மாற்றுத்திறனாளி இளைஞரை ஏமாற்றி திருமண மோசடி செய்த சம்பவம் திண்டுக்கல் மாவட்டத்தை பரபரப்பாக்கியுள்ளது.